Hey iconic viewers, வணக்கம் and welcome to our channel Icon. நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் அது நாம முன்னாடி பண்ண ஒரு விஷயத்துக்கான பலனாவோ விளைவாவோ தான் நடக்கும். அப்படி தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளான்னு இந்த 3 மாநிலங்கள்ல மட்டுமே ஒரு கொள்ளைக்காரரா அறியப்பட்ட வீரப்பன் இந்திய அளவுல மட்டும் இல்லாம உலக அளவுல ஒரு மாபெரும் கடத்தல்காரரா அறியப்பட காரணமா இருந்த ஒரு சம்பவம் தான் கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் அவர்களை வீரப்பன் கடத்தி கொண்டு போய் 108 நாட்கள் வச்சிருந்த கடத்தல் சம்பவம். அந்த சம்பவம் தான் பின்னாள்ல வீரப்பனோட கொடூரமான மரணத்துக்கு காரணமாகவும் அமைஞ்சது. வீரப்பன் ராஜ்குமாரை கடத்தினது ஏன்? இந்த கடத்தல் சம்பவம் எப்படி நடந்துச்சு? ராஜ்குமார் கடத்தப்பட்ட நாள்ல இருந்து விடுவிக்கப்பட்ட நாள் வரைக்குமான 108 நாட்கள் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். இந்த சேனல் ஐகான். அது ஜூலை 30ஆம் தேதி 2000ஆவது வருஷம் இரவு 9:30 மணி. தமிழ்நாடு மாநிலம் ஈரோடு மாவட்டம் தொட்டகாஜனூர் கிராமம்ல இருக்கிற நடிகர் ராஜ்குமாரோடைய பண்ணை வீடு. அது கிராமம் அப்படிங்கிறதுனால ஊர் அடங்கி இருந்துச்சு. வெளியே ஜோன்னு மழை. அப்பதான் சாப்பிட்டு முடிச்சிருந்த நடிகர் ராஜ்குமார் டிவி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப கதவு தட்டுற சத்தம். வந்திருக்கிறது யாருன்னு பார்க்க நடிகர் ராஜ்குமார் அவர்களுடைய மனைவி பர்வதம்மா கதவை நோக்கி போகிறதுக்குள்ள அந்த கதவுகள் இன்னும் அதிவேகமா தட்டப்படுது. பர்வதம்மா கதவை திறந்ததும் தடாலடியா 11 பேர் கொண்ட ஒரு கும்பல் வீட்டுக்குள்ள புகுந்துக்கிறாங்க. எல்லார் கையிலையும் நாட்டு துப்பாக்கி இருக்கு. உள்ள வந்த அந்த கும்பல் எங்களுக்கு ஐயா வேணும் அப்படின்னு கன்னடத்துல கேக்குறாங்க. வந்திருக்கிற கும்பல்ல ஒருத்தர் மட்டும் மங்கி குல்லா போட்டிருக்காரு. அவரு தன்னோட குல்லாவை கழற்றாரு. அப்ப நடிகர் ராஜ்குமார் அவரை பார்க்கறாரு. நல்ல ஒல்லியான தேகம், நெடுநெடுன்னு ஓங்கி வளர்ந்த உயரம், வித்தியாசமான பெரிய மீசை. ஆமாங்க, அது வேற யாரும் இல்ல, 3 மாநில போலீஸ்காரர்களை அலற விட்டுட்டு இருக்கிற வீரப்பன். படத்துல பாக்கிறதுக்கும் நேர்ல பாக்கிறதுக்கும் துளி கூட சம்பந்தமே இல்லாத வகையில 72 வயது முதியவரா காட்சி தந்த ராஜ்குமார் அவர்களை சந்தேகமா பாக்குற வீரப்பன் அவரை வெளியே அழைச்சிட்டு போய் அவர் வீட்டுல இருந்த மத்தவங்களை பத்தி எல்லாம் கேட்டறிஞ்சிட்டு ராஜ்குமாரோட சேர்த்து அவருடைய மருமகன் S.A. கோவிந்தராஜ், உறவினர் நாகேஷ், அப்புறம் அவரோட துணை இயக்குனர் நாகப்பாங்கிறவங்களையும் அந்த கொற்ற மழையில காட்டுக்கு கூட்டிட்டு போறாரு வீரப்பன். ஆரம்பத்துல வீரப்பன் நாகப்பாவை நீ வர வேணான்னு சொல்ல, இல்ல எங்க ஐயா கூட நானும் வருவேன் அப்படின்னு நாகப்பா அடம் பிடிக்க வீரப்பன் அவரையும் கூட்டிட்டு போறாரு. இந்த தருணத்துல தன்னோட அலட்சியத்தை நினைச்சு கண்டிப்பா நடிகர் ராஜ்குமார் ஃபீல் பண்ணியிருப்பாரு அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அலட்சியமா? அது என்ன அலட்சியம் சொல்றேன், ஆனா அதுக்கு நாம கொஞ்சம் பிளாஷ்பேக் போகணும். பல ரிஸ்க் எடுத்து யானை தந்தங்களை கடத்தி வித்தும் சந்தன மரங்களை கடத்தி வித்தும் காசு பார்த்துட்டு வந்த வீரப்பனுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருந்த அவருடைய தம்பி அர்ஜுனன் ஒரு யோசனை சொல்றாரு. அது என்னன்னா, நாம இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கு பதிலா ஆளுங்களை கடத்தினா அவங்கள பணையமா வச்சு நிறைய காசு பார்க்கலாம். உயிருக்கு பயந்து நிறைய பேர் போலீஸுக்கும் போக மாட்டாங்க, அதனால கேஸும் வராதுன்னு. இது நல்லா இருக்கேன்னு யோசிக்கிற வீரப்பன் அப்பல இருந்து தான் இந்த ஆழ்கடத்தல் அப்படிங்கிற விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி அபிஷியலா கணக்குக்கு வராத பல ஆள் கடத்தல்களை பண்ணிட்டு வந்த வீரப்பன் 1997ல 9 வனத்துறை அதிகாரிகளை கடத்தி தனக்கு பொது மன்னிப்பு வழங்கினா இவங்களை விடுவிக்கிறேன்னு கோரிக்கையும் வைக்கிறாரு. ஆனா வீரப்பனோட அந்த கோரிக்கை ஏற்கப்படாததால
7 வாரங்கள் கழிச்சு அந்த வனத்துறை அதிகாரிகள் விடுவிக்கப்படுறாங்க. இந்த நேரத்துல தான் வீரப்பனுக்கு ஒரு சந்தேகம் எழுது. அசாமை சேர்ந்த போராளிகள், ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த பயங்கரவாதிகள் இவங்க எதனா கோரிக்கை வச்சா மத்திய அரசும் மாநில அரசும் இறங்கி போய் பேசுது, அவங்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படுது, பேங்க்ல லோன் கொடுக்கப்படுது, ஆனா தனக்கு மட்டும் தன்னோட கோரிக்கைகளை ஏன் அரசு நிராகரிச்சுது அப்படின்னு. அப்ப கூட இருக்கிறவங்கலாம் அதையெல்லாம் ஒரு அமைப்பு, ஆனா நீங்க ஒரு தனிநபர், அதனாலதான் உங்களோட கோரிக்கைகள் ஏத்துக்கப்படல அப்படின்னு சொல்ல, தானும் ஒரு அமைப்பா மாறணும், தன்னோட கோரிக்கைகளுக்கும் அரசு செவிசாய்க்கணும் அப்படின்னு நினைக்கிற வீரப்பன் தமிழர் விடுதலை படை அப்புறம் தமிழர் மீட்பு படையை தன்னோட இணைச்சுக்கிட்டு ஒரு அமைப்பா ஆழ்கடத்தல்ல ஈடுபடுறாரு. அதுதான் நடிகர் ராஜ்குமார் அவர்களோட கடத்தல். நடிகர் ராஜ்குமார் அவர்கள் கடத்தப்படுறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே சிறப்பு அதிரடி படையினர் வீரப்பன் ராஜ்குமாரோட சொந்த ஊர்ல இருக்கிற ஒரு கோவிலுக்கு அடிக்கடி வந்துட்டு போறதாவும், அதனால வீரப்பன் நடிகர் ராஜ்குமாரை கடத்த வாய்ப்பு இருக்கிறதாவும் எச்சரிச்சிருக்காங்க. அதனால ராஜ்குமார அவரோட சொந்த ஊருக்கு வர்றத முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கும்படியும், அப்படியே வந்தாலும் சிறப்பு அதிரடி படைக்கு தகவல் தெரிவிச்சுட்டு வருமாறும் சொல்றாங்க. ஆனா அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாத ராஜ்குமார், வீரப்பன் என்ன கடத்தினாலும் என்கிட்ட வீரப்பன் பெறறதுக்கு என்னோட சட்டையும் வேட்டியையும் தவிர ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்துறாரு. கூடவே தன்னோட சொந்த ஊர்ல தன்னோட பூர்வீக பண்ண வீட்டுக்கு பக்கத்துல தான் கட்டுற புது வீட்டு கிரகப்பிரவேச வேலையா தன்னோட சொந்த ஊருக்கு வந்துட்டும் போயிட்டும் இருந்தாரு ராஜ்குமார். அப்படிதான் ஜூலை 27, 2000ஆவது வருடம் அன்னைக்கு ராஜ்குமார் தன்னோட சொந்த ஊரான காஜனூருக்கு வந்தாரு. ஒரு பக்கம் இவர் இங்க வந்திருக்க, இன்னொரு பக்கம் ராஜ்குமார் இங்க வந்திருக்கிறது தெரியாத அதிரடி படையினர் வீரப்பன் அடிக்கடி வந்துட்டு போற அந்த கோவிலை தீவிரமா கண்காணிக்கிறாங்க. ஒருவேளை வீரப்பன் அங்க மறுபடியும் வந்தா அவரை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு பல திட்டங்களையும் வகுக்கிறாங்க. ஆனா வீரப்பனுக்கு அவரோட உளவாளிகள் மூலமா ராஜ்குமார் தன்னோட சொந்த ஊருக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறது மாப்பிள்ள வந்தாச்சுங்கிற ஒரு பேஜர் தகவல் மூலமா தெரிய வர, ஜூலை 30ஆம் தேதி ராஜ்குமாரை கடத்துறாரு வீரப்பன். இப்ப தெரியுதா கடத்தினப்போ தன்னோட அலட்சியத்தை நினைச்சு ராஜ்குமார் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாரு அப்படின்னு எதனால சொன்னேன்னு. சரி, இப்போ பிரசன்ட்டுக்கு வருவோம். நடிகர் ராஜ்குமாரை கடத்திட்டு போறப்ப வீரப்பன் ராஜ்குமாரோட மனைவி பர்வதம்மா கையில ஒரு சின்ன கேசட்டை கொடுத்து இத கர்நாடக முதல்வர்கிட்ட கொடுக்க சொல்லி கிளம்புறாரு. அதுல இன்னிலிருந்து இவங்க எங்களோட பணைய கைதிகள், ராஜ்குமாரை விடுவிக்கணும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு சில நிபந்தனைகள் இருக்கு, அதை அரசு நிறைவேற்றணும், அந்த நிபந்தனைகளை கேட்டுட்டு போய் அரசு கிட்ட சொல்லவும் அரசோட பதில் எங்களுக்கு தெரியப்படுத்தவும் ஒரு அரசு தூதரை அனுப்புங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. கன்னட மக்கள் கடவுளுக்கு நிகரா பார்க்கக்கூடிய ராஜ்குமார் அவர்களை வீரப்பன் கடத்திட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதும் கர்நாடகா முழுசுமே பதற்றம் ஆரம்பிக்குது. அங்கங்க சின்ன சின்ன கலவரங்கள் வெடிக்க ஆரம்பிக்குது. ஏற்கனவே தமிழர்களுக்கும் கன்னடர்களுக்கும் காவிரி ஆறு சம்பந்தமா ஒரு சில விரிசல்கள் இருந்த சமயத்துல இந்த விஷயம் நடந்ததும் கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார தமிழன் வீரப்பன் கடத்திட்டாரு அப்படின்னு அது இனப்பிரச்சனையா மாறி ஒரு சில தமிழர்கள் தாக்கப்படுறாங்க. அவங்களோட கடைகளும் அடிச்சு நொறுக்கப்படுது. இப்படியே போனா கலவரங்கள் அதிகமாகும், இதை இப்பவே அமர்த்தணும் அப்படின்னு முடிவு பண்ற இரு மாநில அரசும் ஏற்கனவே வீரப்பனை சந்திச்சு பேசி அறிமுகமாகி இருந்த நக்கீரன் இதழோட ஆசிரியர் திரு நக்கீரன் கோபால், அப்ப அந்த நக்கீரன்லயே மூத்த பத்திரிகையாளரா இருந்த திரு சிவசுப்பிரமணியம் உள்ளிட்ட ஒரு குழுவை அரசு தூதுவரா நியமிக்கிறாங்க. என்னதான் வீரப்பனுக்கு பரிச்சயமான ஆளாவே இருந்தாலும் அவரோட அனுமதி இல்லாம காட்டுக்குள்ள அவரை போய் பார்த்துட முடியாது. அத அரசு தூதர் குழு அரசு கிட்ட சொல்ல, அரசு அதெல்லாம் தெரியாது, நீங்க போய் எங்கன்னா தலைமறைவாகிடுங்க, நாங்க நீங்க போயிட்டதா சொல்லிடுறோம்னு சொல்லுது. அதன்படி இந்த தூதர் குழு ஒரு இடத்துல மறைஞ்சு வீரப்பனோட உளவாளி ஒருத்தரை சந்திச்சு நாங்க வீரப்பனை பார்க்கணும், அவர்கிட்ட அனுமதி வாங்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அந்த உளவாளி காட்டுக்குள்ள போய் வீரப்பனை பார்த்துட்டு அனுமதி வாங்கிட்டு வர எப்படியும் 2 நாள் ஆகும். அது வரைக்கும் இந்த தூதர் குழு ஒரு இடத்துல மறைஞ்சிருக்காங்க. அதுக்குள்ள அரசும் கலவரங்களை கட்டுப்படுத்த நிலைமையை கொஞ்சம் சீராக்க அரசு தரப்பில் இருந்து தூதர்கள் அனுப்பப்பட்டு விட்டனர், அவர்கள் வீரப்பனுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றனர் அப்படின்னு செய்தி வெளியிடுறாங்க. இதனால கலவரங்கள் எல்லாம் கொஞ்சம் அடங்க ஆரம்பிக்குது. வீரப்பனோட அனுமதிக்காக தலைமறைவா காத்திருக்கிற தூதர் குழுவுக்கு சோதனையா மழை பெய்ய ஆரம்பிக்குது. காட்டுக்குள்ள பெர்மிஷன் வாங்க போன ஆள் வர லேட் ஆகும், பேசாம பாதி தூரம் வரைக்கும் உள்ள போய் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து எல்லாரும் காட்டை நோக்கி நடக்கிறாங்க. அங்க காட்டுக்கு நடுவுல ஒரு சின்ன குடிசை வீடு இருக்கு.
இதுக்கு முன்னாடி வீரப்பனை சந்திக்க வந்தப்ப இந்த வீட்டில இருந்து தான் வீரப்பன் ஆளுங்க அவங்கள வீரப்பன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. அப்படிங்கிறதுனால தூதர் குழு அங்க அந்த குடிசை வீட்டுல தங்கி வீரப்பன் வருகைக்காக காத்திருந்தாங்க. அப்பதான் இந்த தூதர் குழுவுக்கு தெரிய வருது, ரேடியோல வழக்கமா நியூஸ் கேட்டுட்டே இருக்கிற வீரப்பன் அரசு தூதர்கள் காட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு அரசு வெளியிட்ட செய்தியை கேட்டு 2 நாள் முன்னாடி தான் இவங்களை கூட்டிட்டு போக தம் படையோட இந்த குடிசைக்கு வந்தாருன்னு. அடடா, தப்பாகி போச்சே, மறுபடியும் வீரப்பனுக்கு நாம இங்க காத்திருக்கோம்னு சொல்லணுமேனு யோசிக்கிற தூதர் குழு மழை அதிகமான காரணத்தினால் வீரப்பன் வர சொன்ன இடத்திற்கு தூதர் குழுவால் செல்ல முடியவில்லை, காட்டில் இந்த பகுதியில் காத்து இருக்கின்றனர் அப்படிங்கிற செய்திய மதியம் 2:30 மணி செய்தியில சொல்றாங்க. ஏன்னா இதை கேட்டு வீரப்பன் மறுபடியும் தங்களை கூட்டிட்டு போக ஆள் அனுப்பலாம் அப்படின்னு நம்புறாங்க. செய்தி அவங்க சொன்ன மாதிரியே வெளியிடப்படுது. அவங்க நம்பிக்கையும் வீண் போகல. வீரப்பன் அந்த தூதர் குழுவை கூட்டிட்டு போக ஆள் அனுப்புறாரு. இப்ப முதற்கட்ட சந்திப்பு நடக்குது. அங்க தூதர் குழு ராஜ்குமாரையும் பாக்குறாங்க. அவர் பத்திரமா இருக்காரு. அந்த முதல்கட்ட சந்திப்புல அந்த அரசு தூதர்கள் கிட்ட ஒரு கேசட்டை கொடுத்து அரசு கிட்ட ஒப்படைக்க சொல்றாரு வீரப்பன். அதுல காவிரி நடுவண் மன்ற இடைக்கால உத்தரவுப்படி தமிழகத்துக்கு 205 TMC தண்ணியை திறந்துவிட கர்நாடகம் ஒப்புக்கொள்ளணும், காவிரி கலவரத்தப்போ பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு இழப்பீடு அளிக்கணும், பெங்களூரு திருவள்ளுவர் சிலைய உடனே திறக்கணும், அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடு வழங்கணும், வீரப்பன் கூட்டாளிகள்னு கைது செய்து கர்நாடக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தமிழ் தடா கைதிகளை உடனடியா வெளியே விடணும்னு இந்த மாதிரி மொத்தம் 10 நிபந்தனைகள் இருந்துச்சு. அது போக குறிப்பிட்ட ஒரு பெரிய தொகையும் வீரப்பனால் கேட்கப்பட்டுச்சு. இரு மாநில அரசும் முதல்ல ஒரு கோரிக்கையாச்சும் நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி 51 தமிழ் தடா கைதிகளை விடுதலை செய்ய முடிவெடுக்கிறாங்க. அவங்களுக்கு மைசூர் கோர்ட்ல ஜாமீனும் வழங்கப்படுது. ஆனா இந்த சமயத்துல வீரப்பனால் சுட்டுக் கொல்லப்பட்ட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஷக்கீல் அகமத் அவங்களோட அப்பா அப்துல் கரீம், என் பையன் உயிரெடுத்த வீரப்பன் ராஜ்குமாரை கடத்தி கேட்டான்னு அவனோட கூட்டாளிகளை விடுவிக்கிறீங்க, அப்ப ராஜ்குமாரோட உயிரை விட என் மகனோட உயிர் எந்த விதத்துல குறைஞ்சிருச்சு, அதனால அவங்க யாரையும் விடுதலை பண்ணக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல மனு போடுறாரு. சுப்ரீம் கோர்ட் அதை விசாரிக்குது. அதனால தடா கைதிகள் விடுதலை ஆகுறதுல இழுபறி ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? தமிழ் தடா கைதிகளோட விடுதலை இழுபறியா ஆன நிலையில அரசு தூதர் குழு காட்டுக்கும் நாட்டுக்கும் பல தடவை நடையா நடந்து பல கட்ட பேச்சுவார்த்தைகளை வீரப்பன் கிட்ட அரசு சார்பா நடத்திட்டு வராங்க. ஆனா அதுல எந்த முன்னேற்றமும் இல்லை. ராஜ்குமார வீரப்பன் விடுவிக்கிற அறிகுறியும் தென்படல. தாம் விதிச்ச நிபந்தனைகள் எதுவுமே நிறைவேற்றப்படாம இழுபறியாவே இருக்கிறத பாக்குற வீரப்பனும் அவரோட கூட்டாளிகளும் அரசுக்கு இந்த கடத்தலோட சீரியஸ்னஸ் தெரியணும் அப்படின்னா கடத்திட்டு வந்த 4 தலைகள்ல எதுனா ஒரு தலைய போட்டுடணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுவும் அவங்க கடத்தின அந்த 4 பேர் முன்னாடியே இத சொல்றாங்க. வீரப்பன் ராஜ்குமார கடத்தினப்ப நானும் எங்க ஐயா ராஜ்குமார் கூட வருவேன்னு வம்பா கூட வந்த உதவி இயக்குனர் நாகப்பாவுக்கு பயம் வருது. ராஜ்குமார் கூட இருந்த மத்த 2 பேரும் ராஜ்குமாரோட உறவினருங்க. அதனால வீரப்பன் கொன்னா தன்னைதான் கொல்லுவாருன்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து தப்பிக்க நினைக்கிறாரு நாகப்பா. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருந்த சமயத்துல வீரப்பனும் தூங்கிட்டு இருக்காரு. நைட்டு காவல் காக்குறவங்க கொஞ்சமா அந்த பக்கம் நகர்ந்ததும் நாகப்பா தப்பிச்சு ஓட பாக்குறாரு. அப்ப வீரப்பன் அயர்ந்து தூங்கிட்டு இருந்ததை பாக்குற நாகப்பா, போறதுதான் போறோம், வீரப்பனை கொன்னுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு வீரப்பனோட நெஞ்சு மேல ஏறி உட்கார்ந்து வீரப்பனோட கழுத்தை நெரிக்கிறாரு. தூங்கிட்டு இருந்தப்ப திடீர்னு யாரோ கழுத்தை நெரிக்கிறதுனால அந்த பதட்டத்துல பக்கத்துல இருந்த துப்பாக்கி வீரப்பன் கைக்கு தட்டுப்படல. உடனே வீரப்பன் தன்னோட 2 கை விரல்களை நாகப்பாவோட வாயில விட்டு வாயை கிழிக்க முயற்சி பண்றாரு. வீரப்பனோட அந்த 2 விரல்களும் 2 இரும்பு கம்பிகளை வாயில விட்டு கிழிக்கிற மாதிரி இருக்கு. வலிய பொறுக்க முடியாத நாகப்பாவோட பிடி தளர்த்தப்பட்டு வீரப்பனோட கழுத்து நெரிக்கப்படுறதுல இருந்து தப்பிக்குது. இன்னும் விட்டா தன்னோட வாய் கிழிஞ்சிடும்னு நினைக்கிற நாகப்பா பக்கத்துல கிடந்த எதையோ வச்சு வீரப்பனோட கையில சின்னதா வெட்டிட்டு அங்கிருந்து அந்த திக்கு தெரியாத அடர்ந்த காட்டுல இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துடுறாரு. இப்ப இரு மாநில அரசுக்கும் சரி ராஜ்குமார் அவர்களோட குடும்பத்தாருக்கும் சரி பயம் தொத்திக்குது. வீரப்பன் பிடியில இருந்து ஒரு ஆள் தப்பிச்சு வந்தது மட்டும் இல்லாம
அவர் கொல்லவும் முயற்சி பண்ணிட்டு வந்திருக்காரே, அதனால வீரப்பன் கோவத்துல ராஜ்குமார் எதனா பண்ணிடுவாரோ அப்படின்னு பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த தருணத்துல தான் வீரப்பன் நிபந்தனைகள்ல கேட்ட பெரிய தொகை பணம் வீரப்பனுக்கு கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. ஆனா அத கவர்மெண்ட் எந்த இடத்துலயும் அபிஷியலா சொல்லல. இப்ப வரைக்குமே அது ரகசியமாவே பாதுகாக்கப்படுது. அதனால இந்த பணம் பரிமாற்ற தகவல்கள்ல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்னு சரியா தெரியல. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல இனிமேல் நக்கீரன் கோபால அரசு தூதரா அனுப்ப வேண்டாம், அவங்களுக்கு பதில் இவங்களை அனுப்புங்க அப்படின்னு ஒரு 3 பேரோட பெயர்களை வீரப்பன் தரப்புல இருந்து சொல்லப்படுது. அது ஐயா பழ நெடுமாறன், மனித உரிமை போராளி கே சுகுமாரன், பழங்குடி மக்களோட முன்னேற்றத்துக்கு பணியாற்றிட்டு வந்த பேராசிரியர் கல்யாணி. முதற்கட்டமா இந்த புதிய தூதர் குழு பேச்சுவார்த்தைக்கு வீரப்பனை சந்திக்க காட்டுக்குள்ள போறாங்க. வரும்போது ராஜ்குமார் கூட சேர்ந்து கடத்தப்பட்ட ராஜ்குமார் அவர்களோட மருமகன் கோவிந்தராஜுவை கூட்டிட்டு வராங்க. அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால வீரப்பனே அவரை இவங்க கூட அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த புதிய தூதர் குழு நவம்பர் 14ஆம் தேதி காட்டுக்கு வீரப்பனை பார்க்க போறாங்க. நவம்பர் 15ஆம் தேதி வீரப்பன் ராஜ்குமாரை அவங்க கூடவே விடுவிச்சு அனுப்பி வைக்கிறாரு. அப்பதான் இரு மாநில அரசுக்கும் சரி மக்களுக்கும் சரி மூச்சே வந்தது. ஏன்னா மொத்தம் 108 நாட்கள் கொண்ட இந்த கடத்தல் சம்பவம் 2 மாநிலத்தையும் அந்த அளவுக்கு ஆட்டம் காண வச்சிருந்தது. ராஜ்குமார்ங்கிற ஒற்றை மனிதன் கடத்தப்பட்டதுனால வெளியே இவ்வளவு பதற்றம்னா, அப்ப கடத்தப்பட்ட ராஜ்குமார் காட்டுக்குள்ள எப்படி இருந்தாரு, வீரப்பனும் அவரோட கூட்டாளிகளும் ராஜ்குமாரை எப்படி நடத்தினாங்க அப்படின்னு கேட்டா, ராஜ்குமார் தன்னோட வாழ்க்கையில அது வரைக்கும் அனுபவிக்காத ஒரு வித்தியாசமான அனுபவத்தை இந்த கடத்தல் அவருக்கு கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்பத்துல ஒரு 3-4 நாள் வீரப்பனுக்கும் ராஜ்குமார் அவர்களுக்கும் 7ஆம் பொருத்தமா தான் இருந்துச்சு. அந்த 3 நாள்ல ஒரு தடவை வீரப்பன் தன்னோட துப்பாக்கியோட பின்பக்கத்தை வச்சு ராஜ்குமாரை தாக்குனதாவும், அதனால வெளியே வந்த பிறகும் ராஜ்குமார் அவர்களோட ஒரு பக்க தோல் கொஞ்சம் இறங்கி இருந்துச்சு அப்படின்னும் சொல்லப்படுது. அதே சமயம் வீரப்பன் அந்த 4 நாள்ல ராஜ்குமாரை 100 படம் நடிச்சிட்ட அப்படின்னு ஏளனமா பேசுறதையும் வழக்கமா வச்சிருந்திருக்காரு. ஒரு தடவை காட்டுல ஒரு இடம்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்போ ராஜ்குமாரை மழையில நடத்தி கூட்டிட்டு போயிருக்காரு வீரப்பன். ஏன்பா மழையில கூட்டிட்டு போற, மழை விட்டதும் போலாமே அப்படின்னு ராஜ்குமார் கேட்டதுக்கு, என்னையா நீ 100 படம் நடிச்சுட்ட, இன்னும் இது கூட தெரியல, மழையில நடந்து போனாதான் கால் தடம் பதியாது, இல்லைன்னா அதிரடி படையெல்லாம் மோப்பம் பிடிச்சு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ராஜ்குமார் கடத்தப்பட்ட மறுநாள் வழக்கம் போல பிபிசி நியூஸ் கேட்டுட்டு இருந்த வீரப்பன் ராஜ்குமார் கடத்தல் பத்தி அதுல நியூஸ் வராததால, என்னையா நீ 100 படம் நடிச்சிட்ட, உன்னை கடத்திட்டு வந்திருக்கேன், நியூஸ்ல கூட சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஏளனமா பேசுவாராம். பெரும்பாலும் தான் நடிக்கிற படங்கள்ல ராஜ்குமார் பாடவும் செஞ்சுட்டு இருந்ததுனால எப்பெல்லாம் வீரப்பனுக்கு போர் அடிக்குதோ அப்பெல்லாம் ராஜ்குமாரை பாட சொல்லுவாராம். திரைப்படங்கள்ல ரெக்கார்டிங் ஸ்டுடியோல பாடின கன்னட சூப்பர் ஸ்டார் யாரோ ஒரு வீரப்பனுக்காக அந்த காட்டுல உட்காந்து பாடிட்டு இருந்திருக்காரு. ஆனா 4-5 நாளுக்கு அப்புறம் இனம் புரியாத ஒரு நட்பு வீரப்பனுக்கும் ராஜ்குமாருக்கும் நடுவுல ஏற்படுது. அதுக்கப்புறம் ரொம்ப மரியாதையாவும் கனிவாவும் ராஜ்குமார் கிட்ட நடந்துக்கிறாரு வீரப்பன். ராஜ்குமாரும் தனக்கு தெரிஞ்ச யோகா பயிற்சி எல்லாம் வீரப்பனுக்கு சொல்லி கொடுத்து வீரப்பனுக்கு யோகா மாஸ்டர் ஆகிறாரு. இது இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் ராஜ்குமார் வீரப்பன் கிட்ட, நீ என்ன கடத்தி கூட்டிட்டு வந்தப்போ காட்டுல ஒரு இடத்துல மழையில எல்லா தவளைங்களும் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சுது, திடீர்னு மொத்தமும் நிறுத்திட்டு திரும்பவும் ஆரம்பிக்கும், அதை கேட்கவே நல்லா இருந்துச்சு, ஆனா அன்னைக்கு கடத்தப்படுறோம் அப்படிங்கிற பதட்டத்துல அதை என்னால ரசிக்க முடியல, அதை இப்ப கேட்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்ல வீரப்பன் அமைதியா கேட்டுக்கிட்டாராம். அதுக்கப்புறம் ஒரு நாள் நல்ல மழை. அப்ப நைட்டு 3 மணிக்கு ராஜ்குமாரை எழுப்பி வீரப்பன் கூட்டிட்டு போறாரு. இந்த நேரத்துல எங்க போறோம்னு ராஜ்குமார் கேட்க எதுவுமே சொல்லாம ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் ராஜ்குமார் ஆசைப்பட்ட மாதிரியே தவளைகள் ரீங்காரம் பாடுறதை கேட்க வச்சிருக்காரு வீரப்பன். அதே மாதிரி வீரப்பனும் அவங்களோட கூட்டாளிகளும் குளிக்கிறதுக்கு பாறைக்கு நடுவுல இருக்கிற சுனைக்கு போறாங்க. எல்லாரும் குளிக்கிறத பாக்குற ராஜ்குமார்,
சின்ன வயசுல நீச்சல் பழகாதது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்பதான் தெரியுது. தண்ணியில நானும் இறங்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு, ஆனா எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்ல உடனே வீரப்பன் அதனால என்ன, நான் இருக்கேன், தைரியமா இறங்குங்க அப்படின்னு சொல்லி ராஜ்குமார் இடுப்புல துண்டை கட்டி தண்ணியில இறக்கி விட்டு குளிக்க வச்சு நீந்தவும் சொல்லி கொடுத்திருக்காரு வீரப்பன். அது மட்டும் இல்லைங்க, எத்தனையோ டாக்டர்களை பார்த்தும் எவ்வளவோ செலவு பண்ணியும் சரியாகாத ராஜ்குமாருக்கு இருந்த தீராத மூட்டு வலிய காட்டுல இருந்த மூலிகை வைத்தியம் எல்லாம் பண்ணி ராஜ்குமாரை குணப்படுத்தி தான் அனுப்பிச்சிருக்காரு வீரப்பன். தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால கூட தன்னால ராஜ்குமார் உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு கவனமா இருந்திருக்காரு வீரப்பன். அதுக்கு உதாரணமா ஒரு சம்பவம் சொல்றேன். அரசு தூதர் குழு அப்பப்ப பேச்சுவார்த்தைக்கு காட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்த சமயத்துல வயசான ராஜ்குமாருக்கு மோஷன் வராத பிரச்சனை இருக்க அதை சரிப்படுத்த தூதர் குழு செவ்வாழைப்பழம் கொஞ்சம் வாங்கிட்டு போறாங்க. பழமா வாங்கிட்டா நிறைய நாட்களுக்கு தங்காது, வேஸ்டா போயிடும் அப்படின்னு 2 மட்டும் பழத்த பழமாவும் மத்ததெல்லாம் கொஞ்சம் காய் வாட்டமாவும் வாங்கிட்டு போறாங்க. வீரப்பனும் அவரோட கூட்டாளிகளும் இந்த அரசு தூதர் குழுவை காட்டு வழியா ராஜ்குமார் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க வாங்கிட்டு வந்த 2 பழுத்த செவ்வாழை பழத்துல ஒண்ணுத்த காணும். இந்த தூதர் குழு வீரப்பனோட கூட்டாளிங்க யாருன்னா தான் சாப்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. ஆனா கூட்டாளிங்க யாருமே நாங்க சாப்பிடல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யோசிக்கிற வீரப்பன் அவரோட ஆளுங்க 2 பேரை வந்த வழியிலே போங்க, அந்த பழம் வழியில எங்கன்னா கிடக்கும், அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இந்த தூதர் குழு எதுக்குங்க ஒரு பழத்துக்கு திரும்ப அனுப்புறீங்க, விடுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு வீரப்பன் இல்ல, நடுக்காட்டுல ஒரு செவ்வாழை கடந்தா அது ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவன் யார் கண்ணிலையாச்சும் பட்டா அப்ப யாரோ இந்த வழியா போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. அது அவங்க ஊர்ல யார்கிட்டயாவது சொல்ல அது அப்படியே பரவி அதிரடிப்பட காதுக்கு போச்சுன்னா அவங்க நம்மள தேடி காட்டுக்குள்ள வருவாங்க. அப்ப நாம வேற வழி இல்லாம ராஜ்குமாரை சுட்டு கொன்னுட்டு ஓட வேண்டியதாயிடும், தேவையாது அப்படின்னு கேட்டுட்டு அவரோட ஆளுங்களை அனுப்பி அந்த பழத்தை எடுத்து வர சொல்லிட்டு அப்புறம்தான் அந்த இடத்தை விட்டே நகர்ந்தாராம் வீரப்பன். வீரப்பன் ராஜ்குமாரை எந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம்னா வீரப்பன் ராஜ்குமாரை விடுவிச்ச அந்த நாளை தான் சொல்லணும். ஏன்னா கடத்தல்காரங்கிட்ட இருந்து தப்பிச்சு போறோம் அப்படிங்கிற சந்தோஷம் இல்லாம ராஜ்குமார் வீரப்பனுக்கும் வீரப்பன் ராஜ்குமாருக்கும் பிரியா விட கொடுத்த அந்த தருணம் இருக்கே பா, 2 பேரும் சின்ன குழந்தைங்க மாதிரி மாறி மாறி கட்டி பிடிச்சு கதறி அழுத்திருக்காங்க. இப்படிதான் வீரப்பனால ராஜ்குமாருக்கு ஏற்பட்ட அந்த 108 நாட்கள் வனவாசம் நிறைவடைஞ்சது. வெளி உலகத்துக்கு வேணும்னா இந்த கடத்தல் வெறும் ஒரு பதற்றமா மட்டுமே இருந்திருக்கலாம். ஆனா காட்டுக்குள்ள இந்த 108 நாட்கள் கடத்தல் சம்பவம்ல பதற்றம், பயம், நட்பு, அன்பு, சிரிப்பு, அழுகைன்னு பல உணர்வுகள் கலந்திருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். வணக்கம்.